ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மேட்ரு சொன்னோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் இந்த வீட்டில் இருக்கிற மொத்தம் சாமான் செட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுத்துகிட்டு போனோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. மொத்தம் சாமான் பார்த்தீங்கன்னா பீரோ, கட்டில், இங்கே பீரோ இருந்துச்சு. பீரோ கூட பார்த்தீங்கன்னா இதுன்னு போய்ட்டோம். வீடு பார்த்தீங்கன்னா ஷோன்னு ஆகிட்டுக்குது. இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு பழைய துணியெல்லாம் இருக்குது போடுறதுக்கு, இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. மொத்தம் துணி எல்லாம் மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை போய்டும். இது பாருங்கள், இந்த ரூமில் கட்டில் இருந்துச்சு, மொத்தம் அதுவும் காலி பண்ணிட்டோம். என்ன மனசு கஷ்டம் பார்த்தீங்கன்னா, இங்கே 1.5 வருஷம் இருந்துட்டோம். அம்மா எத்தனை வருஷமாக இருந்தோம்? 1.5 வருஷம் இந்த வீட்டில் இருந்தோம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் எல்லாம் எடுத்துன்னு போய்ட்டோம். இன்னும் கொஞ்சம் சாமான் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடில் கட்டி எடுத்துன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இத்தனை வருஷம் அந்த மினிமம் சும்மா 1 மாதம் இருந்தாலும் அந்த ஃபீலிங்ஸ் போகாது. இப்போ இங்கே 1.5 வருஷம் இந்த வீட்டில் இருந்தேன். என்னவோ மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இதை பாருங்கள், ஏன்னா நம்மளுக்குன்னு ஒரு காலம் வர சொல்கிறாங்கல்ல, சொந்தமாக வீடு வாங்கிட்டேன், வேறு என்ன இது கடவுள் புத்தத்தில் ஒரு வீடு வாங்கிட்டேன், எல்லாம் ஃபினிஷ் ஆச்சு. நம்ம புது வீடு வாங்கிட்டோம்ல, எங்கேம்மா வாங்கினோம்? வீடு எப்படி இது, எவ்வளோ பெருசுக்குது பாருங்க. பாப்பா மாநிலா கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுக்குது. வீடே ஷோன்னு ஆகிட்டுக்குது அப்படியே. ஆனால் இப்போது இங்கேருந்து எத்தனை போன பார்த்தீங்கன்னா பீரோ அதெல்லாம் என் கை லைட்டாக கிழிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டமாச்சு, ரொம்ப ஐயோ முடியலை என்னால், அந்த மாதிரி ஆச்சு. ஆனால் செம்ம பெண்டுங்க இன்றைக்கி. ஐயோ முடியலைங்க. காலை வேலை முடிச்சுட்டு மத்தியானம் வந்தேன். திடீர்னு தான் இது காலி பண்ணலான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அந்த ஹாலுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து விட்டோம். நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். 2 ரூமுக்கு ஹாலுக்குலாம் அடிச்சிட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன் ரூமும் அந்த மாடி மேலே 2 ரூமுக்கு இது அங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணோம். அவன் இன்றைக்கி வரல, பெயிண்ட் பண்ணுறவன் வரல பையன். அவன் நாளைக்கு தான் வரேன்னு சொல்லிக்கிறான். அதனால என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு சரி யோசிக்கல. அந்த கட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிலோட ஆணியெல்லாம் மொத்தம் கழட்டி அதுக்கப்புறம் மொத்தம் எடுத்து போட்டேன். முடியல, செம்ம பெண்டு. ஏன்னா மாடியிலேருந்து தூக்கின வந்தது ஒரு இங்கே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கூட செம்ம இது வச்சு அது தூக்கின வரது முடியல. ஆனால் இப்போ தூக்கின இது கீழே போன பாருங்கள், அப்படியே வழுகுது, அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு வீடு காலி பண்ணுறதும் ஒரு வீட்டுக்கு போகிறதும் எவ்வளோ பெரிய இது தெரியுமா? ஏன்னா அந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மைண்ட் பார்த்தீங்கன்னா சில்லற சாமான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பீரோ, கட்டில், ஃப்ரிட்ஜு, வடை அந்த எல்லாம் இருக்குது பாருங்களா, அது எத்தனை போகிறது தான் ரொம்ப கஷ்டம். எப்படியும் ஒரு 3-4 பேர் இருந்தால் தான் அது முடியுமே. ஒரு 4 பேராச்சும் வேணும் அது பீரோ எத்துன்னு போகிறது. ஏன்னா அந்த பீரோ பார்த்தீங்கன்னா செம்ம வெயிட். இந்த இடத்துல தான் அந்த பீரோ இது செம்ம வெயிட். அந்த பீரோ ஐயோ முடியலனால சாப்பாடெல்லாம் மொத்தம் பிதுங்கி வச்சு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ஆச்சு. ஐயோ ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ அந்த வீட்டுக்கு தான் போனோம். இன்னும் அந்த வீட்டில் பெயிண்ட் எல்லாம் இன்னும் ஹால் மட்டும் கீழே மட்டும் தான் அடிச்சுக்கிறேன், மேலாம் அடிக்கல. அதுக்கப்புறம் தான் மொத்த சாமானும் எடுத்துன்னு போகணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாமான் இருக்குது. இங்கே இதை பாருங்கள், நிறைய இதெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த சாமான்லாம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கையோட ஒரு பையில் எடுத்துன்னு போயிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுதான் எப்படியோ பீரெல்லாம் எடுத்துன்னு போயிட்டோம். ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிச்சு. ஆனால் 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கீறிச்சு. அந்த தகடுக்கு இது பார்த்தீங்களா, இரும்பு லைட்டாக கீறிச்சு, செம்ம பெண்டாயிடுச்சு இன்றைக்கி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ண. ஓகே, பாய்.